நாம் 200 சம்பந்தம் நாம் 200 இந்த நிகழ்வு வந்து நாங்கள் நவம்பர் 2ஆம் தேதி அடுத்த இன்னொரு 10 நாளுக்குள்ளார நடக்க போகுது. இதுக்கு வந்து நிறைய அதிதிகள் வராங்க, இந்தியாவிலேருந்தும் வராங்க. அதே மாதிரி இலங்கையில் இருக்கும்போது ஜனாதிபதி அவர்கள், பிரதமர் அவர்கள் ஒரு தலைமையில் தான் இது நடக்கும். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு சின்ன விமர்சனம் இருந்துச்சு முன்னால், இல்லை ஏன் இந்த நிகழ்வு வைக்கிறோம், நிகழ்வு வச்சு என்ன சாதிக்க போகிறோன்னு. இன்றைக்கி வந்து பெருந்தோட்ட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சிவில் சொசைட்டி என்ஜிஓலாம் நிகழ்வு வச்சு அதை பாராட்டுறீங்க. அரசாங்கம் வச்சாலும் பிரச்சனை, வைக்கலனாலும் பிரச்சனைன்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம்? ஆனால் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தோம், இந்த நிகழ்வு வந்து வெறுமனே ஒரு நிகழ்வாக மட்டும் இருக்காது. இப்போ இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அடையாள பிரச்சனை. இந்த சமூகத்தில் இருக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த சமூகத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 to 15 லட்சம் பேர் வாழ்கிறாங்க. ஆனால் இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2 லட்சம் தோட்ட தொழிலாளர்களோட அடையாளம் தான் பாக்கி இருக்க 10-13 லட்சத்தோட அடையாளமே. ஸோ நாங்கள் வந்து இந்த சமூகத்துக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்குதுன்னு வெளியே காமிக்கிறதுக்கு தான் ஒரு நிகழ்வு வைக்கிறோம். ரெண்டாவது விஷயம், இந்த நிகழ்வில் வந்து நாங்கள் பல்வேறு விஷயங்கள் தயாரிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேற்று அமைச்சரவை நடந்துச்சு. அமைச்சரவையில் இந்த காணி உரிமை சம்மந்தமாக ஒரு பத்திரமும் போட்டிருந்தோம். நாளைக்கு கேபினட் சப் கமிட்டி இருக்குது, அது ஜனாதிபதி தலைமை தாங்குகிறாரு. அந்த கேபினட் சப் கமிட்டியில் வர முடிவு மூலிமா 30ஆம் தேதி ஒரு தெளிவான முடிவு எங்களுக்கு கிடைக்கும். அப்படி வந்துட்டால் இந்த காணி உரிமை என்கிற ஒரு விஷயம் கட்டாயம் சாத்தியமாகும். இப்போ 2,31,000 குடும்பங்கள் இருக்காங்க தோட்ட பகுதியில், இந்த 10 மாவட்டங்கள்லையும். இவங்க இந்த 2,31,000 குடும்பங்களுக்கும் குத்துமதிப்பாக சொல்கிறேன், 2,31,000 குடும்பங்களுக்கும் வீட்டு மற்றும் காணி பிரச்சனைகள் இருக்குது. இந்த வீட்டு மற்றும் காணி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த 2,31,000 குடும்பங்களில் கிட்டத்தட்ட ஒரு 66,000 குடும்பங்கள் வந்து ஒன்று இந்த இந்தியா வீடு திட்டம் மூலியமாகவும், இல்லாட்டி அமைச்சினூடாக வந்த வீடு திட்டம் மூலியமாகவும், இல்லாட்டி அவங்களே தானாக வீடு கட்டியிருக்காங்க. ஆகவே நாங்கள் வந்து பாக்கி இருக்க 1,76,000 குடும்பங்களுக்கு, 1,70,000 1,76,000 குடும்பங்களுக்கு காணி உரிமை வழங்குறதுக்காண்டி அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிச்சிருந்தோம். அந்த அமைச்சரவை பத்திரத்தில் நாங்கள் வந்து இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 பட்ச காணி வழங்குறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம். ஆனால் அந்த அனுமதி வந்து 30ஆம் தேதி போல் கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆகவே அது அனைவரும் ஒத்துழைச்சா கட்டாயம் நடக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ நான் இதை ஏற்கனவே முன்னாலே சொல்லியிருந்தேன், ஆனால் நான் இப்பயும் திருப்பி சொல்கிறேன். இந்த மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு எப்போவுமே இந்த 3,000 மில்லியன் தான் கிடைக்கும் வரவு செலவு திட்டத்தில். இந்த 3,000 மில்லியனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,000 2,500 மில்லியன் வந்து வெறுமனே இந்த வீடு திட்டத்துக்கு போகும். ஆனால் இந்த வீடு திட்டம் வந்து இலவசமாக கிடைக்கிற வீடு இல்லை. இந்த வீடு திட்டம் அமைச்சினூடாக வர வீடு எப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தருவேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்க சமூகம், நான் உங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தருவேன். ஆனால் அந்த வீட்டில் வந்து 50% நீங்கள் திருப்பி அரசாங்கத்துக்கு கொடுத்தாகணும். இது வந்து சாத்தியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 3,000 மில்லியனில் 2,000 2,500 மில்லியன் வெறும் அந்த கடன் வீட்டுக்கு மட்டும் போனால், பாக்கி எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு இருக்கிறது வெறும் 500 மில்லியன் தான். 500 மில்லியனில் 10 மாவட்டங்களில் இருக்க ஸ்கூலை ரெடி பண்ணி ஆகணும், ரோட்டை சரி கட்டி ஆகணும், ஹாஸ்பிட்டலை சரி கட்டி ஆகணும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே தான் இந்த தடவை வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் தெளிவாக போட்டிருந்தோம், எங்களுக்கு இந்தந்த வேலை திட்டங்களை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு அதிகமாக தேவை. என்ன தான் பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் ஒரு சோஷியல் ப்ரோக்ராம், இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ. ஸோ ஒரு சோஷியல் இஷ்யூவாக இருக்கும்போது இது கேட்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக தேவை. அதே மாதிரி வேலை திட்டங்களும் அதிகரிக்கணும். ஸோ முன்னால் வர 3,000 மில்லியன் இன்றைக்கி கிட்டத்தட்ட 15,000 மில்லியனாக மாறி இருக்குது. 5 வரவு செலவு திட்டத்தில் வர விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு வரவு செலவு திட்டத்தில் வந்திருக்கு. ஆகவே இது வந்து நாங்கள் ஒரு சரியான முறையில் கையெழுத்து செலவு பண்ணி ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு காமிச்சா, கட்டாயம் ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த சீட்டில் உட்காரனோ இல்லையோ, ஒவ்வொரு வருஷமும் இந்த சமூகத்துக்கு இந்த நிதி ஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகம் ஒரு கேள்விக்குறியாக வந்துட்டு இருந்துச்சு. பல்கலைக்கழகம் சம்மந்தமாக நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடையும் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இந்திய அரசாங்கம் மூலியமாக நம்மளுக்கு வந்து 3,000 மில்லியன் தனியாக கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இந்த 3,000 மில்லியனில் வந்து நாங்கள் என்ன பண்ண பார்க்குறோன்னா, இந்த வெறுமனே சும்மா இந்த ஏஸ்தட்டிக் சேஞ்ச்னு சொல்லுவோம், சும்மா கண் பார்வைக்கு வர மாற்றங்கள் இல்லாமல் ஒரு நிரந்தர மாற்றங்களாக என்னென்ன கொண்டு வர முடியும்னு பார்த்துட்ருக்கோம். அதை பண்ணுறதுக்கு அமைச்சினூடாக ஒரு செயற்குழுவும் நியமிச்சிருக்கோம். இந்த செயற்குழுவில் அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது. மலையகத்தில் உள்ள புத்திஜீவிகள், அதே மாதிரி மலையகத்துக்கு வெளியே இருக்க புத்திஜீவிகள், ப்ரொஃபஸர்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அது இல்லாமல் சிவில் சொசைட்டிஸும் என்ஜிஓஸும் கூட இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ எங்களுக்கு அவங்க கிட்டேருந்து ஒரு பிளான் ஒன்று வந்துட்டுருக்கு. அந்த பிளான் வந்தோன்னா அதை நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கும் சமர்ப்பிப்போம். அதே மாதிரி நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் அனைத்து மலையக பிரதிகள்கிட்டையும் இதை சமர்ப்பிப்போம். அவங்களோட அபிப்பிராயங்கள், அவங்களோட
ஐடியாஸ் என்னான்னு ஆலோசனைகள் என்னான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு குரலில் நாங்கள் வந்து சொல்லுவோம் இது தான் எங்களுக்கு தேவைன்னு. ஸோ இதில் வந்து பல்கலைக்கழகம் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு இடம் ஒன்று பார்த்துருக்கோம். இது வந்து இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர், இப்போ நான் வந்து கல்வி அமைச்சர் கிடையாது, ஆனால் கல்வி அமைச்சின் அடியில் தான் இது ஒரு அமைச்சரவை பத்திரமாக வந்தாகணும், ஒரு கேபினெட் மெமராண்டமாக. கல்வி அமைச்சர் சுஷில் பிரேமஜயந்த் அவர்கள்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். அவரும் சொல்லியிருக்காரு இதை வந்து முன்னால் ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்கன்னு. அதை ஃபார்வர்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு அது மூலியமாக ஒரு பதில் கட்டாயம் கிடைக்கும். மினிஸ்டர், இன்னொரு இஷ்யூ இருந்துச்சு, இந்திய வம்சாவளி தமிழர்களை இலங்கையர்களாக அந்த சமூகத்துக்குள்ளே அடையாளப்படுத்துறதுக்கான விஷயம். ஜனாதிபதியை நீங்கள் சந்திச்சிருந்த போதும் கூட அப்படியான ஒரு கோரிக்கையை முன் வச்சுருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கு உங்களோட தரப்புலேருந்து எதிர்ப்புகள் வெளியிடப்படுறதாக தகவல் வெளியாகிருக்கு. இல்லை, நான் வந்து இந்த பாராளுமன்றத்துலேயும் தெளிவாக சொல்லியிருந்தேன். இது எதிர்ப்புன்னு இல்லை, ஒரு பாராளுமன்றத்துலையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அவர் வந்து ஒரு ஆவணம் ஒன்று சர்க்குலேட் பண்ணியிருந்தார். அதாவது நீங்கள் வந்து இலங்கை தமிழர்னு பதிவு செய்யணும்னு. நாங்கள் பிரதமர்கிட்டையும் பேசி சொல்லியிருந்தோம். எங்களுக்கு வந்து இலங்கையராக இருக்கணும்னு தான் ஆசை, எங்களுக்கு அதான் நோக்கம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு சேர வேண்டிய எல்லா விஷயங்களும் சேர்த்து எங்களை ஒரு சம இலங்கையராக மதித்தா நாங்கள் அந்த இலங்கையர் என்கிற பிராக்கெட்டுக்குள்ளார வர முடியும். ஆனால் இப்போ எங்களை வந்து இலங்கை தமிழர் அந்த போர்வைக்குள்ளார சேர்த்துக்கிட்டா அப்புறம் எங்களுக்கு என்ன நடக்கும்னா, எங்களுக்கு வந்து 1948 77 வரைக்கும் பிரஜா உரிமை இல்லை. உண்மைக்கு சொல்லணும்னா 2003 வரைக்கும். ஆனால் ஒரு அந்த பெரிய ஸ்கோப்பில் பார்த்தா 1948 77 வரைக்கும். அது இல்லாமல் 64 ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் மூலியமாக ஒரு பெரிய அநீதி நடந்துச்சு. இது எதுக்குமே இன்றைக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு இன்னொரு பதில் கிடைச்சது கிடையாது. இப்போ பிரஜா உரிமை கொடுக்குறனால 30 வருஷம் கழித்து பிரஜா உரிமையை வழங்கினால 30 வருஷம் நம்ம பிரஜா உரிமை இல்லாமல் இருந்ததுக்கு எந்த விதமான தீர்வும் நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு வருஷம் பிரஜா உரிமை இல்லைனாலே அது ஒரு பெரிய பின்னடைவை உருவாக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ இலங்கையில் இருக்க ஏனைய சமூகங்கள் சரியா, அது வந்து இப்போ இலங்கையில் இருக்க ஏனைய சமூகங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அநீதி நடந்திருக்கு. அது இலங்கை தமிழ், அது குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்க தமிழர்களாக இருக்கலாம், போகிறனால சிங்கள மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், அனைவருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது. ஏன்னா அந்த வரலாறில் நடந்த அநீதிகளோட கோரிலேட் பண்ணி தான். ஸோ ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்குன்னு அந்த தனி அடையாளத்தை விட்டு கொடுக்க முடியாது. நாங்கள் ஏன்னா அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் வேறு. மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமன் ஐயா இருக்கும்போது கூட அவரும் வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தார், வடக்கு கிழக்கில் இருக்க தலைவர்கள் கிட்ட கூட தனி நாடு வேறு, எங்கள் தனி அடையாளம் வேறு. ஏன்னா நாங்கள் வந்து பாருங்கள் 10 மாவட்டங்களில் வாழ்ந்தாலும் நம்ம வந்து ஏனைய சமூகங்களோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வேறு பிரச்சனைகள் இருக்குது, வேறு அபிலாஷைகள் இருக்குது. அதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் தனி அடையாளம் கேட்குறோம். உணர்வு ரீதியாக இலங்கையர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த பதிவு செய்யும்போது ஒரு தனி அடையாளத்தோடு பதிவு செஞ்சால் தான் மக்களோட கோரிக்கைகள் என்ன, மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு தனிப்பட்ட ரீதியாக வெளியே கொண்டு வர முடியும். இதை நாங்கள் பிரதமர்கிட்டையும் எடுத்து சொல்லியிருந்தோம். தலைவர் கிழக்கு மாகாணத்தின் ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் கூட ஒரு கோரிக்கை எழுத்து மூலியமாக வச்சுருந்தார். ஸோ ஆகவே அது வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து எதிர்த்தரப்பில் இருக்க மலையக பிரதிகள் கிட்டையும் பேசியிருக்கோம். எல்லோரும் இதில் ஒற்றுமையாக தான் இருக்கும் இந்த விஷயத்துக்கு. நீர் கட்டணம் அதிகரிக்கப்படாதுன்னு சொல்லியிருந்தீங்க. விளைச்சூத்திரம் தொடர்பான திட்டம் தயாரிக்கப்பட்டதா, அது எப்போயிலேருந்து அமலுக்காகும்? விளைச்சூத்திரம் நீர் விளைச்சூத்திரம் நாங்கள் வந்து ஆகஸ்ட் நான் வந்து ஜனவரி மாதம் முதல் மாதம் 2023 அப்போ மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க 66% மூலியமாக. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் வந்து அந்த மாதமே சொன்னேன் நீர் கட்டணத்தை கட்டாயம் உயர்த்தி தான் ஆகணும்னு. ஏன்னா எங்ககிட்ட கிட்டத்தட்ட 324 பம்பிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து வெறும் 2% தான் சோலாரில் நடக்குது, பாக்கி எல்லாமே மின்சாரம் தான். ஸோ ஒரு இடத்துல கூட்டும்போது அது எங்களையும் தான் பாதிக்குது. இவ்வளோ காலம் இப்போ நீர் கட்டணம் இதுக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு எந்த விதமான உயர்வும் கிடையாது. இதான் முதல் தடவை ஒரு நீர் கட்டண உயர்வு வந்துச்சு. இப்போ நம்ம பொருளாதார நெருக்கடியில் இருக்கோம். பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது நம்மளும் திருப்பி முன்னால் பண்ண தவறுகளை பண்ணால் எதிர்கால சங்கதியை தான் இது பாதிக்கும். அதனால தான் நாங்கள் வந்து நீர் கட்டண உயர்வு அன்னைக்கு நாங்கள் அறிவிச்சிருந்தோம். ஆனால் எல்லா பேப்பரையும் சப்மிட் பண்ணி அதே மாதிரி பாராளுமன்றத்தில் அனைவரோட ஆதரவையும் எடுத்து அமைச்சரவையிலையும் ஆதரவை எடுத்து அதை அங்கீகரித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஆகஸ்ட் 2023 ஆச்சு. இப்போ ஆகஸ்ட் 2023 வரைக்கும் நாங்கள் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 3000 மில்லியன் இழந்துட்டு இருந்தோம். இப்போ ஆகஸ்ட் 2023 நாங்கள் வந்து நீர் கட்டணத்தை உயர்த்துறோம்னு சொன்னோம். இப்போ நீர் கட்டணத்தை வந்து 2023 அதிகரிக்கும் போது ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நாங்கள் அதிகரிக்கல. நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் உயர்த்தின விதம் எப்படின்னா, இந்த டெட் கம்போனண்ட்டை
பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் அதை உயர்த்தணும். இப்போ அது வந்து ஒரு அளவு, ஏன்னா நாங்கள் அப்போ உயர்த்தலைன்னா கட்டாயம் வாட்டர் செக்டர் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். இப்போ அன்றைக்கி உயர்த்தினால இது வரைக்கும் எங்களால் இன்னும் வேலை செய்ய முடியுது. கொரோனா அப்போ ஒரே ஒரு செக்டர் பிரச்சனை பண்ணலைன்னா அது வாட்டர் செக்டர். பொருளாதார நெருக்கடிக்கு அப்போ கூட ஒரு செக்டர் பிரச்சனை பண்ணலைன்னா அது வாட்டர் செக்டர் மட்டும்தான். ஆகவே அதை வந்து எசென்ஷியலாக ரன் பண்ண வேண்டியது தான் எங்களோட பிரச்சனை. இப்போ ஒரு சர்வதேச ரீதியாக சொல்லணுன்னா இன்றைக்கி எல்லா நாட்டிலையுமே வாட்டர் வந்து ரொம்ப சப்சிடைஸ்டான ஒரு ரிசோர்ஸ், ரொம்ப அண்டர்வேல்யூடான ஒரு ரிசோர்ஸ். அண்டர்வேல்யூடாக இருக்கும்போது அதுக்கு தேவையான மதிப்பீடு இல்லாத போது அதை வந்து நிறையா பேர் வீணாக்க தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலமையில் நம்ம அப்படி பண்ண முடியாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆகஸ்ட் 2023 ஒரு டெட் கம்போனண்ட்டை வச்சு நாங்கள் இது கொண்டு வந்தோம். இப்போ நாங்கள் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்துலேருந்து ஏடிபி மற்றும் ஏனைய தரப்புகளோடு உட்காந்து கன்சல்டேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கோம். இப்போ ஒரு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ரெடி ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணி ஆகணும். ஃபைனல் டிராஃப்ட் வந்து நாங்கள் நினைக்கிறோம் டிசம்பருக்குள்ளார ரெடி ஆகிடும்னு. டிசம்பருக்குள்ளார ரெடி ஆச்சுன்னா ஜனவரி 1 2024 அந்த புதிய ஃபார்முலா அமலுக்கு வரும். ஸோ அது வந்து நான் வாட்டர் போர்டில் பார்த்து தான் பேசியாகணும். கூட்டு ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதேனும் திட்டங்கள் இருக்குது? கூட்டு ஒப்பந்தம் அடிமை சாசனம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி நடைமுறைப்படுத்துங்கன்னா அப்புறம் என்னங்க அர்த்தம் அதில்? கூட்டு ஒப்பந்தம் நடைமுறையில் இல்லாதனால தொழிலாளர்களோட பிரச்சனை தொடர்ந்தும் இருக்குது. திருப்பி நீங்கள் கூட்டு ஒப்பந்தம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதே ஊடகங்கள் தான். இப்போ எனக்கு தெரியாது, நீங்கள் இந்த ஊடகம் நான் சும்மா பொதுவாக சொல்கிறேன். தொப்பி சரியாக இருந்தால் யாரானாலும் மாட்டிக்கலாம், குறிப்பாக நீங்கள். ஆனால் இதே ஊடகங்கள் தான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க கூட்டொப்பந்தம் அடிமை சாசனம், கூட்டொப்பந்தம் தான் எல்லாருக்கும் சாவமணி அப்படின்னு சொல்லி தான் கூட்டொப்பந்தத்தை இல்லாமல் ஆக்கினாங்க. கூட்டொப்பந்தத்துக்கு எதிராக போராட்டங்களும் நடந்துச்சு. ஆனால் கடைசியில் நாங்களும் எவ்வளோ சொன்னோம், கூட்டொப்பந்தம் ஒவ்வொரு துறைக்கும் கட்டாயம் தேவை. ஒவ்வொரு நாட்டுகளையும் கூட்டொப்பந்தம் இருக்குது. முன்னால் கூட்டொப்பந்தம் இருக்கும்போது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டொப்பந்தத்தை கைச்சாத்தணும். வேறு எந்த நாட்டிலையும் கூட்டொப்பந்தம் வந்து 2 வருஷம் கிடையாது, 3 வருஷம் இல்லாட்டி குறைந்தபட்சம் 4 வருஷம். ஆனால் நாங்கள் அதை எவ்வளோ எடுத்து சொல்லியும் அதை வந்து அரசியலாக மாற்றினாங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அடித்தளத்தில் நாங்கள் ஒரு தொழிற்சங்கம் அரசியல் பிரிவு வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஏனைய தொழிற்சங்கங்கள் வந்து உண்மைக்கு ஒரு அரசியல் கட்சி தொழிற்சங்கத்தை நடத்திட்டுருக்காங்க. அவங்களுக்கு அந்த தொழிற்சங்க புரிந்துணர்வு கிடையாது. அதனால தான் அவங்க வந்து இதை அரசியலாக மாற்றி கூட்டொப்பந்தம் வேணான்னு சொன்னாங்க. இதுக்கு மக்கள் பலிகாடு ஆகினாங்க. இன்னொரு விஷயம் நான் குறிப்பாக சொல்கிறேன். நான் தேர்தல் அப்போ சொன்னது தான் நான் இப்போயும் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் என்னோடய நிலப்பாட்டை நான் மாற்றலை. என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டொப்பந்தம் இருக்கோ இல்லையோ இந்த சம்பள முறைமை மாறி ஆகணும். இந்த நாள் கூலி சம்பளம் இதுதான் பிரச்சனை. கூட்டொப்பந்தம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நாள் கூலி முறைமை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை மாற்றுறதுக்கு தான் நாங்கள் 2 விஷயம் தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று, இப்போ உடனடியாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு சம்பள உயர்வு வந்தாகணும். அந்த சம்பள உயர்வு எப்படி வரணும்னா நீயா நானான சண்டை போட்டு வரக்கூடாது. ஏன்னா அவங்கக்கிட்ட போய் இல்லை மக்கள் பாருங்கள், நம்ம வந்து இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அரசியல்வாதிகள் வந்து மேடையிலையும் பாராளுமன்றத்தில் சொல்லுவாங்க, பாருங்கள் ரத்தம் பாம்பு அட்டைக்கடி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் ஒரு நிறுவனத்துக்கிட்ட போய் பேசும்போது அவங்களுக்கு பாம்பு கடி அட்டைக்கடி எல்லாம் பற்றி கவலை இல்லை. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அதில் இருக்க பொருளாதாரம் லாபம் நஷ்டம் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆகவே தான் நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கலான்னு பார்த்தோம். ஃபேர் ட்ரேட் இன்டர்நேஷ்னலோடையும் வேலை செஞ்சுட்ருக்கோம். நான் சமீபத்தில் ஜெனீவா போய் ILOவில் இருக்க டிஜியும் சந்திச்சுட்டு வந்தேன். அவர்கிட்டையும் நான் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன். அவரும் முழுமையான ஆதரவு இதுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபார்முலா எப்படின்னா, இது வரைக்கும் இந்த சம்பள உயர்வு வந்து 2 வருஷத்தில் ஒரு தடவைனா உண்மைக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு போன வருஷம் சம்பள உயர்வு வந்திருக்கணும். இப்போ நாங்கள் சொல்கிறோம் அந்த பணவீக்கத்தை கணக்கு பண்ணி அந்த பணவீக்கமும் இன்றைக்கி இருக்க சம்பளத்தையும் கணக்கு பண்ணி அவங்களுக்கு இப்போ வர வேண்டிய சம்பளம் எவ்வளோ அதை தான் நாங்கள் கணக்கு பண்ணி சொல்கிறோம். இந்த ஃபார்முலாவை அமல்படுத்துங்க. நீங்கள் நான் சண்டை போட தேவையில்லை. நீங்கள் வந்து பொருளாதாரத்தை என்ன லாபம் நஷ்டம் என்று சொல்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொரு தடவை இந்த சம்பள உயர்வு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது நிறுவனங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இல்லை பாருங்கள் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. சரி, அதே பொருளாதாரத்தை வச்சு தான் நாங்களும் சம்பள உயர்வு கேட்குறோம். ஒரு கணக்கு வச்சு தான் கேட்குறோமே தவிர தலை இல்லாமல் போய் கத்துறோம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறைமையும் பார்க்குறோம். இந்த அவுட்க்ரோவர் சிஸ்டம்னு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. 2003 கூட்டொப்பந்தத்துலேயே நாங்கள் போட்டிருந்தோம் அவுட்க்ரோவர் சிஸ்டம் உள்ளார கொண்டாடலான்னு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த அவுட்க்ரோவர் சிஸ்டம் ஒரு சரியான முறையில் கொண்டாடணும்னு. இன்றைக்கி வந்து நிறைய நிறுவனங்களை பார்த்திங்கன்னா இந்த அவுட்க்ரோவர் சிஸ்டமை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வந்து தொழிலாளராக இருக்கும்போது என்ன நடக்கும், அவங்களுக்கு வந்து சில ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட்ஸ் இருக்குது, EPF இருக்குது, ETF இருக்குது, அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தொழிலாளர் என்கிற அந்தஸ்துலேருந்து ரெவென்யூ ஷேர் மேனேஜர், பிளாக் மேனேஜர்
அப்படின்னு ஒரு வார்த்தையை திணிச்சு அந்த இபிஎஃப் இடிஎஃபை இல்லாமல் ஆக்குறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது நாங்கள் சொன்னோம் அவுட்க்ரோவர் வந்து இந்த மரக்கண்டு கணக்கில் கொடுக்கக்கூடாது. எப்படி இந்த 100 மரக்கண்டு 200 மரக்கண்டு 500 மரக்கண்டுன்னு. ஏன்னா நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மரக்கண்டுகளில் வந்து உங்களுக்கு தெரியும் விபி தேயிலை இருக்குது, சீட்லிங் தேயிலை இருக்குது. விபி தேயிலையில் தான் அதிகமான அளவில் லாபம் வரும். நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா விபி தேயிலையை அவங்க வச்சுக்கிட்டு சீட்லிங் தேயிலையை மக்களுக்கு தராங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கேகம். நீங்கள் அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். ஸோ அது வந்து ஏமாற்ற வேலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் வந்து நிறுவனங்கள் தான் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த அரசாங்கத்தில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரை வந்து பேன் பண்ணனால இன்றைக்கி அந்த பேன் இல்லை. இன்றைக்கி கெமிக்கல் ஃபர்டிலைசர் போயிட்டுருக்கு எல்லா இடத்துக்கும். ஆனால் நிறுவனங்கள் இன்னும் அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவுட் க்ரோவர்னு வரும்போது கம்பெனி வந்து நிறுவனங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க வந்து தேயிலையை வாங்குவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வெளியே தேயிலை 1 கிலோ, ஒரு பாட்டில் 1 கிலோ 200 வச்சுக்கோங்களேன். கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, சரி வெளியே முன்னால் வந்து வெளியே பாட்டில் லீஃப் வந்து ஒரு 150 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ கம்பெனி வந்து 60 ரூபா கொடுத்தாங்க ஒரு கிலோவுக்கு. இன்றைக்கி பாட்டில் லீஃப் 200 ரூபா ஒரு கிலோ. கம்பெனி எப்படி அதே 60 ரூபா கொடுக்குறாங்க? இப்போ இதான் நான் சொல்கிறேன் கூட்டப்பந்தம் இருக்கிறது ஏன் முக்கியம்னு. ஏன்னா கூட்டப்பந்தம் வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து தொழில் அமைச்சர் அவர்கள்கிட்டையும் பேசியிருக்கோம். இது சம்மந்தமாக எதிர்காலத்தில் என்ன முடிவு வரும்னு நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும். அடுத்து வந்து உடப்பு சலாவ பகுதியில் வந்து 4 தோட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்களுக்கான லாப பங்கு உள்ளிட்ட கொடுப்பனவுகள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சராக வந்து இதுவரையில் நீங்கள் அதுக்கான என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? ஒரு சிறிய திருத்தம். விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் வந்து தொழில் அமைச்சர் திரு மனுஷ நாயக்கர் அவர்கள். சரி, ஆனால் இது தொழிற்சங்க ரீதியாக தான் நான் பொறுப்பெடுக்க முடியும், அரசியல் ரீதியாக பொறுப்பெடுக்க முடியாது. தொழிற்சங்க ரீதியாக நான் பதில் சொல்லணுன்னா நான் வந்து இப்போ பதிலில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வடிவேல் சுரேஷ் அவர்கள் என்ன இது சம்மந்தமாக தொடர்பு கொண்டார். நான் வந்து 2 வாரம் நாட்டில் இல்லை, ஜெனீவாவில் இருந்தால் அதுக்கப்புறம் லண்டனில் இருந்தேன் இந்த வேலை சம்மந்தமாக. ஆனால் அவர் என்கிட்ட பேசினார். இன்றைக்கி நாங்கள் ஒரு மீட்டிங்கும் வச்சுருக்கோம். இது சம்மந்தமாக நாங்கள் அங்கே இருக்க இனிய பிரமுகர்கள்கிட்டையும் பேசியிருக்கோம். கம்பெனிக்கிட்டையும் நாங்கள் ஏற்கனவே எழுத்து மூலியமாக சொல்லியிருக்கோம் டிஸ்கஷன் ஒன்று வைக்கணும்னு. சரி, நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். இதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நாங்கள் வந்து தொழிற்சங்க ரீதியாக ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கோம். சில பேர் அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு தொழிற்சங்கம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் பேசி தீர்க்கணும், சில விஷயங்களுக்கு வந்து தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கணும், சில விஷயங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஒரு ட்ரேட் யூனியன் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்ல தொழில் அமைச்சுக்கு அறிவிக்கணும். அப்படி அறிவித்தா தான் அதுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும். நாளைக்கு அவங்களுக்கு கிடைக்கிற அரியர்ஸ்லேருந்து எல்லாமே எங்களால் பெற்றுக் கொடுக்க முடியும். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அரசியல் ரீதியாக அங்கே போய் யாரையாச்சும் உசுப்பேற்றி விட்டு அப்புறம் மக்களை பலிகாடாக ஆக்கிட்டு அப்புறம் கடைசியில் ஈத்தோக்கா வந்து பிரச்சனை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால். ஆகவே இப்போ அதான் நடந்துட்டுருக்கு. ஆனாலும் நாங்கள் வந்து இது மக்கள் சார்ந்த பிரச்சனைனால நாங்கள் வந்து கம்பெனியோட பேசுகிறதுக்கு நாங்கள் எல்லோரையும் கூப்பிட்ருக்கோம். நாங்கள் மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்கோம், யார் வந்து சும்மா இந்த கோவத்தை கிளப்பினாலும் உசுப்பேற்றினாலும் நீங்கள்லாம் ஏன்னா இவ்வளோ ஆண்டுகளாக தொழிற்சங்கம் நடத்திட்டுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. முதல்ல யூனியன் ஆஃபீஸில் போய் அறிவிங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா யூனியன் மூலியமாக நாங்கள் வந்து தொழில் அமைச்சுக்கு அறிவிப்போம். அப்படி அறிவித்தா அந்த லேபர் கமிஷன் மூலியமாக ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்கும். இல்லாட்டி நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தான் நாங்கள் வந்து அறிவிப்போம். அப்படி நடந்தால் அந்த ரெக்கார்டே கிடையாது இவங்க தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு. இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள். உடப்பு செலவில் சொன்னீங்க இந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னு. இப்போ அங்கே வந்து ஒரு நீதிமன்றமும் தெளிவாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இல்லை தேயிலையை வெளியே அனுப்பக்கூடாது, தேயிலையை வெளியே அனுப்பணுங்க, இது வந்து பண்ணுறது தவறுதுன்னு. இப்போ இவ்வளோ காலமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கும்போது ஏன் இவ்வளோ காலமாக எந்த விதமான நீதிமன்றமும் தீர்ப்பு தரல? ஏன்னா நாங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம். இப்போ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாதனால இந்த பெரிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கே ஒரு பின்னடைவாக வந்திருக்கு அந்த நீதிமன்றம் தீர்ப்பு. ஆகவே தான் நாங்கள் சொன்னோம் இப்போ பேச்சுவார்த்தைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து இதை எப்படியாச்சும் முடிக்க பார்ப்போம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா முக்கியமாக சொன்னது வந்து ஒரு தொழிற்சங்கம் அரசியல் நடத்துறது வேறு, அரசியல் கட்சி தொழிற்சங்கம் நடத்துறது வேறு. இன்னொரு விஷயம், இப்போ இந்த கூட்டப்பந்தம் சம்மந்தமாக நீங்கள் கேட்டீங்க, சந்தா பணம் சம்மந்தமாக நீங்கள் கேட்கலையே. நான் சொல்கிறேன் சந்தா பணம் சம்மந்தமாக. ஏன்னா எல்லோரும் ஒரு பிரச்சனை இருக்கும்போது பேசுவாங்க. அந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு பதில் சொன்னால் அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. இப்போ சந்தா பணம் சம்மந்தமாக நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன். இதை சொல்லி 3 வருஷம் ஆச்சு. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மட்டும்தான் ஒரே தொழிற்சங்கம் கணக்கு வழக்கை சமர்ப்பிச்சிருக்கோம். வாங்குகிற சந்தா பணம் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாங்கள் வந்து கணக்கு காமிச்சிருக்கோம். ஏனைய தொழிற்சங்கங்கள் ஏன் காமிக்கல இன்னும்? ஸோ கேட்குற கேள்வியை கரெக்டான ஆள்கிட்ட கேட்கணும். சந்தா பணம் வாங்காமல் தொழிற்சங்கம் நடத்து. நீங்கள் இன்றைக்கி ஏதாச்சும் ஒரே ஒரு நாடு என்கிட்ட காமிங்க சந்தா பணம் வாங்காமல் தொழிற்சங்கம் நடத்துகிறாங்களா? சரி, நாங்கள் வந்து சந்தா பணத்தை வாங்கி
எங்கள் மேலே செலவழிக்கலை. அதனால தான் நான் சொன்னேன் கணக்கு வழக்கை நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா பாராளுமன்றத்துலேயும் ஏனைய கட்சிகள் இருக்காங்க, எல்லாருமே யூனியன் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க அவங்க சந்தா பணம் என்ன பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் எடுக்கிற சந்தா பணத்துக்கு நாங்கள் வேலையை காமிக்கிறோம். எங்களுக்கு 48 ஆஃபீஸ் இருக்குது, அது தொழிற்சங்க ரீதியாக 48 ஆஃபீஸ் இருக்குது. அனைத்து வவுனியாவில் கூட எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. அனைத்து மாவட்டங்களையும் நாங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கோம். 10 மாவட்டங்களில் நாங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட 241 LT கேஸ் போயிட்டுருக்கு. நாங்கள் சந்தா பணம் வாங்காமல் இலவசமாக செய்வோம். வக்கீல் செய்வானா? வக்கீல் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃபீஸ் கொடுத்தாக்கணும். ஸோ சந்தா பணம் வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் வாங்கி அதுக்கு டிரான்ஸ்பரன்சியும் அக்கௌண்டபிலிட்டியும் இருந்தால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எங்கே டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி இல்லையோ அங்கே தான் பிரச்சனை வருது. சந்தா பணம் வாங்குறதுல பிரச்சனை இல்லை. ஆட்களுக்கு 1000 ரூபா சம்பளம் இருக்கும்போது 200 ரூபாய்க்கு மேலே சந்தா பணம் வரவிட்டுறது தான் இங்கே பிரச்சனை. 1000 ரூபா இப்போ மக்களுக்கு வந்து 1000 ரூபா சம்பளம் எடுக்கும்போதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் 200 ரூபா எடுக்கல. ஆனால் சம்பள நிர்ணய சபை மூலியமாக மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் 1000 ரூபா வரும். நாங்கள் தெளிவாக சொன்னோம் சந்தா பணம் கடைசியில் அந்த மாதம் முடியும் போது அதுலேருந்து வர 200 ரூபா. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் அந்த 200 ரூபா கொடுக்கறது தொழில் உரிமைகளுக்காண்டி. அந்த 200 ரூபா வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் நடத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளாதார நெருக்கடி அப்போ நாங்கள் தான் ஒரே ஒரு தொழிற்சங்கம், எந்த ஆஃபீஸையும் நாங்கள் மூடல. நீங்கள் எங்கள் கணக்கு வழக்கு எடுத்து பார்த்தா கடன் வாங்கி நடத்தணும். சரியா, நாங்கள் எந்த ஆஃபீஸையும் மூடல. அதே மாதிரி எந்த ஊழியர்களையும் நாங்கள் பாதியில் விட்டுட்டு போகல. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் என்னென்ன வேலை ஆரம்பிச்சிருக்கோமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆனால் எங்களோட எண்ணம் என்றைக்குமே நாங்கள் சந்தா பணத்தை சந்தா பணம் நிறுத்த முடியாது. ஆனால் அதை 1 ரூபாய்க்கு குறைக்க முடியும். ஆனால் அதை குறைக்கணுன்னா நாங்கள் பார்த்தாக்கணும் எப்படி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கள் சமூகத்திலேருந்து எங்களால் வக்கீல்களை உருவாக்க முடியும்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஐப்ரோபோன்னு ஒரு NGO இருக்குது. அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட சர்வதேச ரீதியாக 80,000 லாயர் இருக்காங்க, 80,000 வக்கீல்கள் இருக்காங்க. இந்த 80,000 வக்கீல்கள் கூட இலவசமாக தான் வேலை செய்கிறாங்க. அதான் இந்த ஆர்கனைசேஷனோட நோக்கம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சவுதிக்கு ஒரு பெண் போய் ஒரு டொமெஸ்டிக் வேலைக்கு போய் கடைசியில் அவங்க உடம்புக்குள்ள அந்த ஊசியெல்லாம் போட்டு இந்த பிரச்சனை வந்துச்சு. என்னை சந்திச்சாங்க. அது சம்மந்தமான அரசியல் ரீதியாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. நான் என்ன பண்ணேன், நேராக அவங்கள அந்த ஐப்ரோபோனோ ஆர்கனைசேஷன் கை காமிச்சேன். இப்போ அந்த ஐப்ரோபோனோ தான் அவங்க கேஸை பார்த்துட்ருக்காங்க இலவசமாக. ஸோ சந்தா பணத்தை குறைக்கணும்னா மெயின் விஷயம் லாயர் ஃபீஸை நாங்கள் எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இப்போ தான் வந்திருக்கு. முன்னால் இந்த மாதிரி அமைப்புகள் கிடையாது இந்த நாட்டில். ஸோ இப்போ இவங்க வரும்போது அவங்களோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நாங்களும் பார்க்குறோம் எப்படி இதை டிவால்வ் பண்ண முடியும்னு. Yes. Minister, you spoke about a formula, water pricing formula. Could you elaborate on that and could you tell us as far as the water pricing formula is concerned, earlier there was a question, are we going to keep it? So right now the water board is in process of coming up with a water pricing formula along with other stakeholders. But now there are just a few questions that lie ahead of us. For example, is it going to be a cost reflective formula or is it going to be a cost recovery based formula? And that is one. Second question is going to be whether, and this is something I have spoken to even the opposition members such as Honorable Harsha De Silva, Honorable Eran Vikramaratne, have spoken to independent MPs as well, because we want to get their thoughts on how can we price this formula. Now, for example, the water tariff is something, though it is dependent on the electricity tariff, they are two distinct fields. So when there are two distinct fields, we cannot exactly mimic what's happening in the electricity side. So we have to see whether we are going to have an annual revision of water or a biannual revision of water. So these are some questions which are unanswered, but we are working on it. And I think we will have a firm answer by probably, I'm hoping, towards midweek of November. Would you be including the losses and the debts as well in the formula? So that is the point of the cost recovery formula as well. So when it comes to cost reflective, it depends on how you get the water there. When it depends on cost recovery, as all of you are aware, majority of the water projects done in this country, I can give you an example. All these projects you see will be above, say, $100 million or $150 million or $200 million, which as a government we cannot finance. So certain loans have been taken, and those have to be taken into account because revenue is still being brought in through that. But however, if you want me to comment further on the water tariff formula, I think I will have clarity only by mid-November. But rest assured, my team is working on it day in and day out. Is the water board making break even now? Unfortunately not. I mean, earlier when I had taken over, this is what I mentioned as well. In January, there was a 66% increase in the electricity tariff.
And out of all our pumping stations, only 2% are covered by renewable energy. The rest, 98%, are based on electricity. So we were making a loss of close to 425 million rupees a month, just on energy cost. And apart from that, we were also making losses of about 2.8 billion rupees on debt component every month. So, when this is the case, Water Board, the closest they had come is they had fallen short of 100 million rupees out of their large revenue. But right now we are not breaking even yet, but we are able to sustain. But I think we are on the path to breaking even. After the revision, what's the loss? Monthly loss? After the August 2023 revision. So after the August 2023 revision, though we have increased it, it will take us 3 months to actually see the finances take impact. So I think it would be around, like I said, November for us to see the finalized impact, because we do quarterly. Any numbers do you have as of? I'd be more than happy to send the numbers across to you. As of now, what's the loss for this year? No, that's the thing, right? So we had increased only in August. So if you are going to take the loss into account from January, then you will see a large loss which can be misinterpreted, say, by the media or by other politicians who are, well, let's say, not too keen on the government. So as far as the losses are concerned, I will be able to provide you a breakdown as what was the loss we were making between, say, January till July, and then I can tell you the loss that we are making between August till now for the financial recovery. I'll be able to send you the detailed report to your media houses right after this meeting. One last question, Minister. You spoke about this 300 million allocation for budget, right, for your ministry, the upcountry people. 300 million. 3 billion. 3 billion, 300 million, 3,000 million, sorry, 3,000 million. What are the proposals you have given? No, so what I was mentioning earlier is, see, all this while, this community, which has about, say, 1 to 1.5 million people, they've been given only a budget of 3 billion rupees for infrastructure till last year. So with this 3 billion rupee allocation, I'm sure you're well aware, within the ministry allocations, there are restrictions. So this money could be used only for this and whatnot. So with this 3 billion rupee allocation, for example, we'll have 100 million for self-employment, 2 billion for housing. Now, when it's a housing, it's a loan sort of housing, which is not sustainable, especially right now with the economic crisis going on. So when that's the case, it's not easy for any minister to sit in my seat and spend, say, 300 to 500 million rupees for infrastructure for the entire upcountry community. It's not doable. So this time we were able to show the Treasury a justification, and we showed them a breakdown of the plans we have on how we want to spend. And the Treasury also have given it in their proposal. And now we hope it will be passed in the budget, which I'm fairly confident it will be. And right now our budget has increased just for infrastructure from 500 million to 8.5 billion. So that we feel we can generate transformative change, because we are not focusing on, see, you can build a house, but what is the point of building a house if you are not giving them economic sustainability, right? Now, if I build you a house, you need to have money to run that house. If you don't have money to run that house, what will you do? You will sell that house, and you go back into the line room. So this time what we did is we even increased the land extent to 10 purchase, so people have a self-employment component as well, and they would be able to generate an income additionally to, say, plucking tea or farming, etc., where they would be able to sustain their house. So our target to this 8.5 billion rupee infrastructure, if we were to get it, which I'm again fairly sure we will, is that we are trying to target transformative changes mainly in the education sector and also the health sector, because we believe in creating an opportunity as opposed to, doing vote bank politics, if I may. So in terms of creating an opportunity, we've already identified schools which require development, and by development I don't mean just putting a building or putting paint. By development I mean we are going to invest money into STEM education, and we are going to basically focus on increasing the number of teachers, increasing the number of graduates. And one personal thing that I can say here is, I know there's been a lot of talk on this university of coming in Norelia. See, I would like to clarify, this university is not just the university that will be coming up. It is not just for the upcountry Tamils or for the estate community. It is for Sri Lankans as a whole. We are putting it in Norelia for ease of access. Now you look at the East. When the Eastern University came, what was the intention behind that university coming in? It was to enable ease of access for the graduates there. So similarly, we are talking about, a period where we are going through economic crisis where it's difficult for education. But I would also like to clarify,
See, a university is the least of our problems, right? For us, the primary school sector is badly affected. In the estate sector, I mean. When you look at the primary school sector, you have 3 grades sitting in one class. You have one teacher for 200 students teaching 11 subjects. So we need to fix all this. Only if you fix all this, will you have graduates who will go to university. And we are also looking at how we can upskill the workers and how we can introduce more vocational training subjects in. Because we feel right now at this day and age, you need social impact business degrees, which will actually get these people employment. By these people, I mean the community as a whole. Okay, you can be Tamil, Muslim, Sinhala, Christian, whatever it is. Right? At the end of the day, education doesn't know race, ethnicity. So that's what our target is. Minister, Sorry, yes. Sorry, Minister, thanks. One of the issues that you're facing at the moment is that, well, maybe not you, but tea industry as a whole, is that every single generation, the number of workers become less and less and less. And rightly so. They don't want a life of squalor, as their parents did, maybe, because like it's not even worth getting out of bed for $1,000 a day. So given this situation, it is quite clear within a few decades, there'll be very little people left to actually take up that particular employment. So have you had a discussion with the Ministry of Plantation to see what sort of sustainable solution you could actually bring about? So if I may, this is something that has always been debated on. I mean, for the past 20 years ago, if you looked at the numbers, if I'm not mistaken, the workforce was at 535,000. Today, the same workforce has reduced drastically by 400,000, right? 350 to 400,000, give or take. So when that's the case, when we started exploring why are they, why is the labor force declining, and we were able to, come up with a number of issues. For example, first of all, there was no equal pay earlier, which we got in the early 2000s. And then second thing, there was the lack of wages reflecting the economy or cost of living. And all these sub-issues were there. But what was the primary issue? The primary issue for these people leaving the tea trade, the tea plucking trade, is, yes, wages, all that is one part of it. But the primary issue is there's a lack of dignity in labor. Right? You have all these people who left the tea plucking trade, but where did they go to? They went as domestic help. They went into farming, into agriculture, into sectors like that. Now, if you ask me, my view is that there is no difference between farming and tea plucking. Both are agriculture at the end of the day. In fact, even recently, if you had noticed in the mini cabinet reshuffle, Agriculture Ministry and Plantation Ministry were compiled together. But people were leaving because they were not being given dignified labor. Today, if you go look at there's always been a criticism on the government that the government is not doing enough for these workers. Now, if you look at this particular ministry, there's a State Infrastructure Development Ministry, though in the past there have been different names to it, from 1994, this is the only community that had a separate ministry for itself. Right? No other community had that. So the government early on, though they were different governments, they recognized that you need a separate ministry to look after this community. But the problem is, I think one thing that we all did not recognize is the narrative. Whether we like it or not, today you have the regional plantation companies, and when the agreements were signed under late President Ranasinghe Premadasa, the agreements gave the companies total autonomy and authority over the plantations. Where today, even if there's an NGO or a civil society or the government even, if we have to set foot into the estates, we have to get permission from the companies to look after our own people. Today, for example, why is there a housing issue? Now, just to put in perspective, I'll give you one small example. Dignity. Right? Majority of the tea estate pluckers are women. Now, and when you, if you look at how long a estate plucker works in the tea fields, it is easily between 8 to 10 hours, right? Now, when you have 8 to 10 hours of labor, intensive labor, and majority are women, there's one question that arises: where do they use the restroom? Simple question, right? I mean, you're a woman, you're working in the tea fields. Where do you go to the toilet? And where do you eat? Because you're in the field for 8 to 10 hours. And that is what I meant by lack of dignity in labor. That whether you like it or not, there is a duty of care, the employers or the employees. Now, for example, if there's now most of the tea plantation companies, they have their offices in Colombo, right? If you look at their offices in Colombo, they give the employees, travel bonus,
they give them a break room, they give them toilets, they give them an eating area. Now, the employees in the estate sector are also, well, employees. Why is the same courtesy not being extended to them? And when I took over as minister in 2021, state minister at that point in time, when I took over as minister, the first program I bought was a program called the Field Room Project. And this project, basically for every group, for every, say, 3 divisions or 3 fields of tea, this was a mere structure, just a structure with a bathroom, with a changing room, with a dining area, and with a toilet. And with drinking water facilities. Now, that created such a big change, even in the lives of the workers there, in terms of social impact and also in terms of productivity. So, and for that, we had asked the companies, and this is a thing that has happened in the past, so I'm not going on without any proof. And we had asked the companies initially, saying, at the end of the day, they are your employees, you are making profits from them. But as government, we owe duty of care also. So we will take 50% of the cost of the field room, which was 250,000 then, and we requested the companies to take 50%. And finally, they agreed, but finally, how much do you think they contributed? Absolutely zero. Government had to pay for the entire field room project. We built about 40. So then the more we went into it, we realized that's because the narrative, especially around Colombo and urban areas, is that the unions and the government has neglected the workers completely. And they have used that particular narrative to overshadow the exploitation that is taking place in the tea estates, especially through the management. I'm sorry, I hope I'm not taking too much time. If I can give you just one more example. Now, according to the wages board, 1,000 rupees has to be paid. Right? Simple as that. There's no conditional payment of wages. But when you look at how the companies implement this wage mechanism, now, by a government gazette, they're supposed to give 1,000 rupees for 8 hours of work. Now, how the companies implement this mechanism is, and again, I'm not saying any company in specific. I mean, if the hat fits, it's up to them. But there's, now, for example, let's say if you're a tea plucker, and I'm the manager, and I will tell you, you know what, your target today is 20 kilos of tea. Now, earlier, when the collective agreement was there was a mechanism where the workers, there's a committee they have, which is diverse, men, women, all of that. They will sit with the manager on the 1st and 3rd week of every month and discuss how much to pluck for those 2 weeks. But after the absence of the collective agreement, the manager tells the worker, he orders the worker, pluck 20 kilos. Now, first of all, if you want to pluck 20 kilos, the tea fields have to be maintained. I don't know how many estates have maintained or replanted, for that matter. So that's a whole another argument which you have to direct towards the plantation ministry. But, for example, I will tell you, you have to pluck 20 kilos. If not, I won't give you 1,000. I'll give you only 500. Half wage, half name, we say. So what you will do is you will pluck 23 kilos and you will bring it to me. And then what I will do as the company or the management, I will say, you pluck 23 kilos, but wait. Moisture content in the tea leaf, cut 2 kilos. Right? So your 23 kilos drops down to 21 kilos. Moisture content is basically the level of water that's there in the tea leaf. Now, I don't know about others, but I don't see what that has to do with a worker. Workers can't hold an umbrella and pluck tea, right? Let alone let the fields be dry. So they will say, we'll cut 2 kilos. So it comes down to 21 kilos. Then they say weight of the basket. I'll be like, the weight of the basket that you carried your tea leaves in, that's quite heavy. Cut 1 kilo. Sri Lanka is the only country in the world where you will see the weight of the basket being 1 kilo. Right? ILO standards itself, it's about 350 grams. So 1 kilo they will cut for that. Now you come to 20 kilos. Now as a worker, you will feel relieved, saying, okay, at least I've touched 20 kilos, I can take 1,000 rupees back home. But there's one more. Then as the manager, I will tell you, cut 1 more kilo for factory shortage. Now, what does factory shortage have to do with the worker? If anything, for factory shortage, you have to cut the salary of the manager because it's an administrative issue. But they say factory shortage, cut 1 kilo. Then what happens? Then the amount of tea you pluck comes to 19 kilos. And then I will say, here's 500 rupees, take it and go home. So this is the level of exploitation that's not being bought out. And this is why we've always requested support from the media to bring this to light. Because I have noticed, and this I'm saying as the youngest minister in Sri Lanka, and also as the youngest politician, if I'm not mistaken, I have noticed that when it comes, let's say, to the media or even to other organizations who are genuinely concerned about the estate workers,
The problems that are being brought out are very surface level. You know, in terms of the government could do this, the government could do that. See, we need, why do you think we are working on this rights to ownership of land for these workers? Because just to give you another example, there's a requirement for 35,000 toilets in the estate sector for the workers, right? Totally. Now, when there's a requirement of 35,000 toilets, I can assure you many of the workers, their children today are in different professions, right? I'm sure, is anybody from upcountry here? Upcountry? No, perfect example. Now, he is from upcountry. He's not an estate worker, but his mum and dad are from the estates. Now, today he's earning a salary. Let's say his mother and father are in a line room. If he wants, where they've been staying for 200 years, by the way, if he wants, he should be able to build a toilet over there for his family, or at least redo that house or renovate that house. But you can ask him, they won't allow it. Because if he goes and tries to even put a brick, the management complains to the police and they break down whatever they build. That is the level of exploitation that takes place. Because and also when there's one, again, I'm sorry I'm taking too much of time. There's also one more very interesting incident. When I was earlier state minister under former President Gotabaya Rajapaksa, he had convened a meeting. And in that presidential meeting, one of the RPCs, when I had said that, you know, the people are being evicted unlawfully, one of the RPCs had spoken for all the RPCs and said, how can we let people who do not work for us stay in our property? Now, first of all, this is not the property of the RPCs, it's state property. And number two, these companies came in 30 years ago, right? Roughly 30, 40 years ago. But these people, this community have been living there for 200 years. Now today you have something called prescription rights. 10 years you're in a place, you're entitled to stay. Now this community has been living there for 200 years. Why have they not been given any rights? Because the agreement signed initially with the companies was so weak on the government that companies more or less look at the workers and the line rooms they live in as an asset or a liability. This is the issue. So, I mean, I can go on all day about this, but I don't think either of us have the time for that. Now, Minister, I've heard you go on and on about this before as well. That's why I actually asked this question, because I want to take this out to the audience. Now, you mentioned the 1,000, I mean, we spoke about the 1,000 thing, you spoke extensively about it, but the consensus is 1,000 rupees per day in this day and age, with inflation and everything else, is not enough at all. It should be at least 2,000 rupees. So I know the problems are deep-rooted, and it'll take time to address them. And you insist that you are in the process of addressing them, and it'll take time. However, in the short term, that does not help people. So what is being done to address the financial concerns in this current climate? So if I can, I just mentioned that in Tamil, but I'll repeat it in English. So as far as the wage is concerned, you had mentioned 2,000 rupees is what's needed. Roughly, at least. Yeah. My opinion is, I've gone through this whole circus before, when in, I believe it was 2017, I'm not sure of the date, when in Talawakala it was announced 1,000 rupees will be given, right, as a promise. I am honestly exhausted with this numbers game. I mean, even during the election, the president we had supported said we will give 1,000. Opposition leader says we will give 1,500. I mean, right, at the end of the day, I've always taken the same stand from the time I entered politics, that I am done with this daily wage model, because it's a failed model. This daily wage model opens up floodgates to exploitation, right, and corruption also. Because what I mentioned earlier, those 3 kilos that are being cut, those 3 kilos are unaccounted. Where are those 3 kilos going? So you see what I'm trying to say, right? What is needed? As a temporary measure, we need first a formula to come in for the wages, where we can just stop this, you know, argument between the companies and the unions constantly, but rather a fixed formula which should be implemented. For example, we're working with Fair Trade International, and I've even put this forward to ILO. ILO are also were quite keen on what we had proposed, is that the wage formula should consist of the inflation component and also the daily wage component. It's quite a simple matter. And what we had suggested was bring in productivity and attendance incentives into it as well, what was there earlier, right? So now, given this whole situation, what my suggestion personally is, again, this is something the Labour Minister has to answer, but my suggestion personally is,
there should be one last wage hike given to this community, especially at the, with this economic crisis and whatnot. And right after that wage hike, there should not be another wage hike at all, but rather there should be a transition from a daily wage model into a more sustainable model. Right now, companies are not able to look after the fields. For example, you look at the tea smallholders. They occupy only 30% roughly land mass, 30% estate, plantation land, right? But their output to the country is about 70%. Now you look at the RPCs, they have 70% land, but the output is about 30%. So we've clearly exhibited that it's a failed model. And this is something the president is quite keen on as well. He wants to do away with the daily wage model, and he wants to bring in a revenue share model. And we are all for the revenue share model, but it cannot be at the cost of making the workers even more vulnerable. So right now there is a type of revenue share model that's going on in some estates. Some estates are doing it well, but unfortunately some estates have found how to exploit that model as well. So we are against that. And I think for that we need further consultation, but that, in my view, the transitionary period will be about 5 years, which will also increase the number of people who are giving productivity in the estates. But my opinion is transition period could be anywhere between 3 to 5 years. But in order to balance that, immediate wage hike is needed, because the community was supposed to get a wage hike last year. So this is something we brought up with the Labour Minister, and we hope that it's going to be addressed as soon as we can. Yeah, thanks, Minister. One more question, and not on the estate sector, but on the waterfront. Yeah. You previously mentioned you're looking at a model to harvest rainwater as well. I'm quite curious. I mean, like, how is this going to work? Is it just going to be rural, or is it going to be suburban as well, based on maybe households, individual households? We have a few projects lined up, in fact, few concepts, and this is something we are discussing with the Finance Ministry and also the water sector stakeholders, which includes unions and all these different entities. See, first of all, to make the water board sustainable, right now, my friend here had asked a question, is it sustainable yet? It's not sustainable yet. But to make it more sustainable, first we need to come up with a fixed tariff on what the cost recovery would be, which includes the debt component as well. Secondly, we need to involve private sector. I'm not, again, I will clarify before anybody puts the headlines out, I'm not saying privatization. I'm saying increasing private sector participation, which could be public-private partnerships, which still has the government component to it. Right? It is a national resource and it will be protected. But when it comes to rainwater harvesting, now it's not just rainwater harvesting. Now when you look at the primary goal, it's to conserve water and make efficient use of it. So today, even our wastewater, it could be recycled and could be put forward to other uses. That's what I was going to ask, correct. Because India does it to a certain degree, correct. and quite successfully. So have you looked at such models as well? In fact, we're talking to the Indian Minister, Mr. Gajendra Shekhar, for him, power, energy, water, everything comes to him. So we've been in touch with him, and in fact, what we are planning to do is we're planning to have bilaterals with him quite shortly, I think probably by December, how we can also be part of their program, because I think getting the investments in is going to be an utmost priority for us. And secondly, there's a proven model. Now in the water ministry in Batramulla, we tried a pilot. We have about 800 staff, where we were able to utilize all the wastewater that came from that, and we were able to attach it to sprinklers and other activities where we could use it. And that has worked phenomenally. So we are trying to first implement that with, say, the municipal councils, and then so on and so forth, the government sector. So that's where we stand right now. But to comment on that, I think we'd have to wait till January once the restructuring is done. Thank Minister, you. Sorry. Indian housing project சம்பந்தமா அண்மையில agreement sign பண்ணியிருந்தீங்க. அந்த project எப்போ start ப்ராஜெக்ட் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆச்சு. என்னை மன்னிச்சிருங்க, நான் அடிக்கல் எல்லாம் நாட்டிலங்க. அதான் நான் பண்ண தப்பு. ஏன்னா அடிக்கல் நாட்டில் தான் நம்புவீங்க இல்லை. இந்தியன் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் லேண்ட் கிளியரன்ஸ் வேலை ஏற்கனவே நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1785 காணிகள் ஏற்கனவே அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களோட டார்கெட் என்னென்னா, இந்த காணிகள் எல்லாத்தையும் இப்போ முன்னால் நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். இந்த 4000 வீடு திட்டங்கள் அமலுக்கு வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அதை அமுல்படுத்தின விதம். இப்போ அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதை விட ஒரு சிறந்த முறையில் அமுல்படுத்தியிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ யார் இந்த வீடெல்லாம் கட்டுறா? நம்ம அரசாங்கம் கிடையாது. இப்போ நான் 10,000 வீடுகளை கட்டுறேன். இந்த 10,000 வீடுகள் நான் கட்டலை. அதை கட்டுறது யாருன்னா இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். சரியா? ஸோ அந்த 4000 வீடுகளோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் யாருன்னா ரெட் கிராஸ்,
ஹேபிட்டாட் ஃபார் ஹியூமனிட்டி, யூஎன் ஹேபிட்டாட். இந்த 3 பேர் தான். இந்த 3 என்டிட்டிஸ் வந்து பில்டிங்கை கட்டி கொடுக்குறது அவங்க வேலை. இலங்கை அரசாங்கத்தோட வேலை வந்து மின்சார வசதி, தண்ணி வசதி, வீதி வசதியை உருவாக்கி தரணும். அப்படி அந்த 3 பண்ணால் தான் அந்த பெனிஃபிஷரி க்ரைட்டீரியா மூலிமா அந்த டாக்குமெண்ட்லேயே எழுதியிருக்கு, அப்போ தான் அந்த வீடை ஒப்படைக்க முடியும் அந்த பயனாளிக்கு. ஸோ கடந்த அரசாங்கத்தில் நான் வந்து இதை நிறைய தடவை சொல்லிட்டேன். நான் வந்து யாராச்சும் நான் சொல்கிறது தவறுன்னு நிரூபித்தா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல முடியும். இது வரைக்கும் யாருமே நான் சொன்னது தவறுன்னு நிரூபிக்கலை. ஆனால் நான் திருப்பி இன்னொரு முறை சொல்கிறேன். கடந்த அரசாங்கத்தில் 2015 2019 வரைக்கும் 699 வீடுகள் கையளிக்கப்பட்டிருக்கு பயனாளிகள் கிட்ட. சரி, அது இல்லாமல் 2000 சொச்ச வீடுகளுக்கு வந்து கட்டிடங்கள் முடிஞ்சிருக்கு. பாக்கி நான் பாரம் எடுக்கும்போது என்கிட்ட இருந்த பொறுப்பு வந்து இந்த 4000 வீடு திட்டத்தை முடிக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த பொருளாதார நெருக்கடினால சிமெண்ட்டோட விலை என்ன அளவுக்கு எகிர்ந்துச்சு. அதே மாதிரி இந்த தண்ணி வசதி, மின்சார வசதி கொடுக்கறது கூட அவ்வளோ சுலபம் இல்லை இந்த பொருளாதார நெருக்கடியில். ஸோ ஆனாலும் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் போச்சு. ஆனால் இப்போ இந்த 4000 வீடு திட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆகவே தான் இந்த 10,000 வீடு திட்டத்தோட ஆவணத்தை நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். டாக்டர் ஜெயசங்கரும் வந்திருந்தார். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, போன அரசாங்கத்தில் நடந்த தவறை திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல நாங்கள் பண்ண விஷயம் என்னென்னா, அந்த க்ரைட்டீரியாவை மாற்றணும். முன்னால் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சால் வீடு, இப்போ தோட்டத்தில் பிறந்தா வீடு. அதே மாதிரி 2வது விஷயம், இந்த வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 25 வீடு கட்டுறதா இருந்தால் 25 வீடு கட்டிட்டு 25 வீடு கட்டுறதுக்காண்டி 25 காணிகளை முதல்ல விடுவிப்பாங்க. அதுக்கப்புறம் 25 வீடுகள் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 30 வீடுகள் வந்து அப்புறம் திருப்பி 30 காணிகளை விடுவிக்கிறதுக்கு அமைச்சரவையில் போடுவாங்க. இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஒட்டு மொத்தமாக 1785 காணிகளை விடுவிக்கிறதுக்கு அமைச்சரவை பத்திரம் போட்டோம். ஏன்னா இப்போ அந்த காணிகளை விடுவிச்சா வீடுகள் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல கட்ட ஆரம்பிக்க முடியும். 1300 வீடுகள் முதல் கட்டமாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த வீடுகளை கட்ட ஆரம்பிக்க முடியும். ஆனால் அந்த பயனாளியால் என்ன பண்ண முடியும்னா, அந்த வீட்டில் வந்து அந்த இப்போ நாங்கள் 10% சொன்னோம் தானே, அவங்க வந்து அந்த விவசாயம் செய்கிறாங்களோ ஒரு வருமானத்தை இப்போ உருவாக்க ஆரம்பித்தா ஒரு முழுமையான வீடு அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கோம், அமைச்சரவை மூலிமா ஒரு குழுவும் நியமிக்க போகிறோம். இந்த குழுவில் வந்து அமைச்சியில் இருக்க செயலாளர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மின்சாரத்துறையில் இருக்க செயலாளர் இருப்பார். நீர்வளத்துறை அதுவும் இந்த அமைச்சு தான், அதில் இருக்க செயலாளரும் இருப்பாங்க. ஆர்டிஏ அது மாதிரி பல்வேறு துறைகளில் இருக்க முக்கியமான நபர்கள் இந்த குழுவில் இருப்பாங்க. இந்த வீடு திட்டம் அவங்க மூலிமா அமலுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா நாளைக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கும். இப்போ வீடு கட்டும் போது வீடு கட்டினப்புறம் தான் நாங்கள் வந்து மின்சாரம் தண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே பேரலாக எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டாடுறோம். ஸோ ஆகவே வீடு திட்டம் பேரலாக தான் நிற்கிது.